என்னண்ணா திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது ஏப்பா கேக்குற? விவாகரத்து தான் விவகாரமா வந்து நிக்குது. விவாகரத்தா? இந்த ஊர்லயா? நம்ம மண்ணுலயா? என்ன சொல்றீங்க? என்னடா இது சும்மா கேட்டது இருக்க? டக்குன்னு முடிச்சு விடு. அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தானே. ஏன்னா காலம் கெட்டு போய் கிடக்கு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து எங்களை பிரிச்சு வைங்க, எங்களுக்குள்ள செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. என்னன்னு விசாரிச்சா தான் தெரியும். ஏன் தம்பி இப்படி பண்ற? என்னடா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எனக்கும் அவளுக்கும் ஒத்து வரல. நான் ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கா. எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வரா. டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருங்க, டார்ச்சர் பண்றாரு. டெய்லியும் குடிக்கிறானா? ஆமாங்க. டெய்லியும் குடிக்கிறியா? எதனால குடிக்கிறான்? எதனால குடிக்கிறான்? அவன் திட்டுறா, அதனால தான் குடிக்கிறான். அந்த சோகத்துல தாங்க நான் குடிக்கிறேனே. ஏமா நீ ஏமா இப்படி அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்க? குடும்பம்னா சண்டைகள் இருக்குன்னா, புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனைகள் இருக்குன்னா, அதுக்காக வந்து கோச்சிட்டு நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன், தாலி கழட்டி போட்டு போறேன், விவாகரத்து பண்ணுங்க, எங்களை அத்து விடுங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? புருஷனும் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்தா ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து